Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு சிக்கன் குழம்பு ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 4 லவங்கம் 2 துண்டு பட்டை சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்க உங்களுக்கு இந்த வாசம் பிடிக்காதுன்னா நீங்க சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சதும் உங்களுக்கு வாசனை வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொரிஞ்சு செவந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு சேர்த்தது வந்து மல்லி மிளகாய் 2 சேர்த்து அரைச்ச தூள். கொஞ்சமாக கரம் மசாலா 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக சோம்பு பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு விடுங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும். இந்த மாதிரி நான் 5 நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன். இப்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் சிக்கன். இப்போ திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன்லாம் இப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போது இந்த டைமில் தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன். தேங்காய் பால், கொஞ்சமாக கொத்தமல்லி விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நான் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், என்னெல்லாம் மேலே வந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.